தமிழுக்கு முதல் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு 5 to 6 இயருக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு ஃபோன் இருந்து நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்திருந்தீங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோடைய கிளாரிட்டி இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி தான் இருந்திருக்கும். ஏன்னா அப்போது இருந்த மொபைல் ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக நமக்கு வந்து ஃபோட்டோஸ் வந்து கொடுத்ததில்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு ஃபோட்டோடைய கிளாரிட்டி எந்த அளவுக்கு மோசமாக இருந்தாலும் சரி, ஸோ அந்த ஃபோட்டோவை எந்த அளவுக்கு நம்ம கிளாரிட்டி இம்ப்ரூவ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு எப்படி இம்ப்ரூவ் பண்ணி ஃபோட்டோவை சூப்பராக கொண்டு வர்றது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போறோம். சோ வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க நம்ம சேனலுக்கு புது வியூவரா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கக்கூடிய பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு ஒரு அப்ளிகேஷன் தேவைப்படும். இந்த அப்ளிகேஷனுக்கான டவுன்லோட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் உங்களுடைய மொபைலில் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணீங்கன்னா அதுக்கான யூசர் இன்டர்ஃபேஸ் நமக்கு இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இதுலேயே பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் கொடுத்துருப்பாங்க. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 5 செகண்ட் வந்து ரன் ஆகும். அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுடைய அக்கௌண்ட்டை வந்து லாகின் பண்ணணும். லாகின் அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து ஜிமெயிலில் லாகின் பண்ணால் மட்டுமே போதுமானது. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சில ஆப்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ஹான்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ப்ளூ கலரில். ஸோ அந்த ப்ளூ கலர் ஆப்ஷன் தான் நம்ம இப்போ ஒர்க் பண்ண போகிறோம். அதில் ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ உங்களுடைய மொபைல் கேலரிக்குள்ளே இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ்லாம் வந்து வரும். ஸோ உங்களுக்கு தேவையான ஒரு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது நான் ஒரு ஃபோட்டோவை என்னுடைய கேலரியிலேருந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஃபோட்டோவுடைய கிளாரிட்டியை பாருங்கள், எந்த அளவுக்கு ஒரு பேடான கிளாரிட்டியில் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். மேலே இருக்க ஃபோட்டோ என்ன ஃபோட்டோனே தெரியாத மாதிரி இருக்குது. ஸோ அதையும் இது வந்து இம்ப்ரூவ் பண்ணுதா இல்லையா அப்படின்றத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இந்த மெயின் பிக்சரை வந்து எந்த அளவுக்கு கிளாரிட்டி இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்றத நம்ம செக் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிரீன் கலர் டிக்கைக்கான செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு பார்த்தீங்கன்னா நமக்கு அதிகபட்சமாக ஒரு 30 செகண்ட் வந்து ப்ராசஸிங் நடக்கும். ப்ராசஸிங் முடிஞ்சோன்னா இந்த மாதிரி கம்பேரிசன் லைன் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ பாருங்கள், இதுதான் அந்த ஃபோட்டோடைய ஒரிஜினல் கிளாரிட்டி. இது அப்படியே நம்ம ஸ்வைப் பண்ணுவோம், அந்த ஃபோட்டோ எப்படி மாறுது அப்படின்றத பாருங்கள். இப்போ லைவாக தான் நம்ம செக் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ லெஃப்ட் சைட் ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா ஃபோட்டோடைய கிளாரிட்டி, அதாவது ஆஃப்டர் பிஃபோர் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆப்ஷன். ஸோ பார்த்தீங்கன்னா பிஃபோர் எப்படி இருக்குது, ஆஃப்டர் எப்படி இருக்குது அப்படின்றது நமக்கு தெளிவாக காட்டியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நம்மளால் ஃபீல் பண்ண முடியும் இந்த ஃபோட்டோவை இந்த அளவுக்கு கிளாரிட்டி மாறிடுச்சு அப்படின்னு. ஸோ மேலே இருக்க ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த அளவுக்கு எடுத்து கொடுக்கல. ஏன்னா அந்த ஃபோட்டோவே பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இது அடுத்த ஒரு ஃபோட்டோ. இந்த ஃபோட்டோவையும் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா பிளர்ராக இருக்குது. இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபஸ்ட்டு இந்த ஃபோட்டோ பிளர்ராக இருக்குது. நம்ம வந்து அதை ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபோட்டோ நல்லா தெளிவாக கொண்டு வந்துடுது. ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் பழைய ஃபோட்டோஸ் ஏதாவது இருக்கலாம், அந்த ஃபோட்டோவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ அவ்வளோதான வீடியோ. ஃபைனலாக வீடியோடைய எண்டுக்கு வந்தாச்சு. இது வரைக்கும் பொறுமையாக வீடியோ பார்த்த எல்லாருக்குமே நன்றி. இதே மாதிரி அடுத்த நல்ல வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் அ நைஸ் டே. அறிவோம் பல.